வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது தேசிய பங்குச்சந்தையமாகட்டும் சரி, பாம்பே பங்குச்சந்தையமாகட்டும் சரி, ஒரு பிளட் பாத் அப்படின்னே சொல்லலாம். மார்ச் 13ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பிளாக் ஃப்ரைடே அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஸோ அதுமாரி இந்த வீக்லி பர்ஃபார்மன்ஸில் ரிஜிஸ்டர்டு ரொம்பவும் மோசமான பர்ஃபார்மன்ஸ் இந்த 15 மாதத்தில் இந்த வாரம் கொடுத்துருக்கு. மெயினாக க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து ஒரு ஃபியர் ஆஃப் எனர்ஜி சப்ளைன்னு நேற்றுக்கே சொன்னோம் இல்லையா, அது சப்ளை டிஸ்ட்ரப்ஷனை ஒரு ட்ரிகர் பண்ணியிருக்கு இந்த ஆன்கோயிங் மிடில் ஈஸ்ட் வார்னால. ஸோ நிஃப்டி 50 இன்னைக்கு ஓப்பனிங்கே கேப் டவுனாக தான் ஓப்பன் ஆச்சு, 176 புள்ளிகள். அதுக்கப்புறம் த்ரூ த ட்ரேடிங் செஷன் அது இந்த வீழ்ச்சியிலே தான் தழுவிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் அதனுடைய 23,200 மார்க்கு, அதாவது 10 மந்த் லோவையும் இன்றைய தினம் டச் பண்ணினது. க்ளோசிங் பெல்ல நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 468 புள்ளிகள் குறைந்து 23,170.45 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 265, டிக்ளைன்ஸ் 2,249. ஸோ மார்க்கெட் பிரெத் ஸ்டில் இந்த நெகட்டிவ் சைட் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா ஒரு ஷார்ப்லி லோவர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1,343 பாயிண்ட் குறைந்து 53,757 முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் நம்மளுடைய வாலட்டிலிட்டி ஃபியர் காஜ் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 5% மேலே ஏறி இன்னைக்கு ஒரு ஹைட்டெண்ட் வாலட்டிலிட்டி இந்த மார்க்கெட்டில் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ விக்ஸ் 22.65 முடிவடைந்தது. இந்த வாரத்துக்கு பார்த்தோம்னா நிஃப்டி 50 பிக்கஸ்ட் வீக்லி லாஸ், கிட்டத்தட்ட 5.31%. இந்த ஷார்ப் செல் ஆஃப் இம்பேக்ட் இன்வெஸ்டர்ஸ் வெல்த் பார்த்தீங்கன்னாக்க டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் த கம்பெனிஸ் லிஸ்டிலிருந்து பார்க்கும்பொழுது 9,70,99 crore சிங்கிள் ட்ரேடிங் செஷனில் வெயிட் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்தியா மறுபுறம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இன்னைக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த நம்மளுடைய இன்ட்ரீம் ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் யூஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டிலே பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தாக்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 2 நாள் முன்னாடி செக்ஷன் 301 போட்டு இன்வெஸ்டிகேஷன் டு எக்ஸஸ் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இருக்கிறத செவரல் ட்ரேடிங் பார்ட்னர்ஸில் இன்க்ளூடிங் இந்தியாவை அதில் போட்டிருக்காங்க. அதனால் ஸோ இது எகைன் ஒரு ஃப்ரிக்ஷன் உள்ளே வந்திருக்கு. ஸோ ஒருத்தருக்கு இழுபடின்னு சொல்லலாம் இல்லையா, அது மாதிரி. ஸோ அந்த ஆன்கோயிங் டிஸ்கஷனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இந்தியா வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் ஆன் யூஎஸ் போட்டுட்டு, அதனால் டேரிஃப்ஸ் அந்த பிஃபோர் மூவிங் அஹெட் வித் த டீல் அதை கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்திய ரூபாய் மதிப்பு இன்னைக்கு வீழ்ச்சியை தழுவியுள்ளதுன்னு சொல்லலாம். கரன்சி பயங்கர ப்ரெஷராக இருக்குது. பிகாஸ் சப்ளை டிஸ்ட்ரப்ஷன் குளோபலாக க்ரூட் ஆயில் இருக்கிறது, ப்ளஸ் ரைசிங் எக்கனாமிக் கன்சர்ன், தென் எனர்ஜி இம்போர்ட்டிங் எக்கனாமி நமக்கு இந்தியாவுக்கு மாரி உள்ளதுக்கு. ஸோ அவுட்ஃப்ளோ ஆஃப் டாலரும் அதிகமாக இருக்கிறதுனால அதில் ஒரு ப்ரெஷர் இருந்துருக்குன்னு சொல்லலாம். செக்டரை பொறுத்தவரை பார்த்தோன்னா எல்லா செக்டரும் இன்னைக்கு எண்டட் இன் நெகட்டிவ். அதில் மெயினாக மெட்டல், பிஎஸ்சி பேங்க் அண்ட் ஆட்டோ 5%லேருந்து 3.6% வரலையும் வீழ்ச்சியை தழுவியுள்ளது. ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் பார்த்தோன்னா 2.65 மற்றும் 2.61% விழுந்திருக்கு. ஸோ த ப்ராடர் மார்க்கெட்லேயும் ஹெவி செல்லிங் ப்ரெஷரை அக்ராஸ் த செக்டாரில் காண முடிஞ்சுது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அப்படி பார்த்தோம்னாக்க டாப் புல்லர்ஸில் லைக் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் 3.69 பாயிண்ட்ஸ், தென் இந்துஸ்தான் லீவர் அண்ட் பாரதி ஏர்டெல், இது 3. வீழ்ச்சி அடைஞ்ச பங்குகள்னு பார்த்தோம்னா எல்என்டி எகைன் அது ஒரு 73 புள்ளிகள், ஹெச்டிஎஃப்சி பேங்க், தென் ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அல்ட்ராடெக், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், இவையெல்லாம் நன்கு வீழ்ச்சியடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். இதை தவிர இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஆக்மி சோலார் அது இன்னைக்கு ப்ராஃபிட் கெயின் ஆகிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 6.47% ஏறி இருக்கு. ஸோ 143 மெகாவாட் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ராஜஸ்தானில் அவங்க ஆப்ரேஷனை தொடங்கியிருக்காங்க. டிஸ்பைட் த ப்ராடர் வீக்னஸ், ஒரு சில பங்குகள் இன்னைக்கு இண்டெக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணினது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் பிரெத் ரிமைன் ஹெவிலி
டுவர்ட்ஸ் டிக்ளைனாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதுபோல் 18 பங்குகள் 52 வீக் ஹையையும் 509 பங்குகள் 52 வீக் லோவையும் 43 பங்குகள் அப்பர் லாக் 114 பங்குகள் லோவர் லாக்கை டச் பண்ணியுள்ளது. மேலும் இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்களை பார்க்கும் பொழுது ட்ரம்ப்புக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்க குவிக் கன்க்ளூஷன் டு த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இந்த க்ரூட் ஆயிலை பற்றி அவங்க கண்ட்ரிலேயே பயங்கர ப்ரெஷரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவர் வந்து அதுக்கு உண்டான வேலைகளை துரிதமாக செய்ய வேண்டும் என்பதை எல்லா நாடுகளும் இப்போ அறிவித்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ மேலும் நம்மளுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு ஸ்டெபிலிட்டி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதை வந்து எனி டைம் நாங்கள் வந்து இந்த கிரிசிஸில் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது டு மீட் அவுட் அத எக்கானமியில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸை வந்து சரி செய்வதற்கு. தங்கம் 670 ரூபாய் இறங்கி 1,59,608, வெள்ளி 2,827 ரூபாய் இறங்கி 2,65,135, குழாயில் 98 ரூபாய் இறங்கி 8,706 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டீல் எல்என்டி அண்ட் ஐசிஐசிஐ பேங்க். நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் இன்னைக்கு வந்து 1.16 crore. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 15.15 லட்சமாக முடிவடைந்திருக்கிறது. நண்பர்களே, நாளை மறுதினமும் வரும் வாரம் சந்தைகளை பற்றி நிறைய பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.